கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். ஆமாம் சார். பாலும் பழமும் கொடுத்து தான் பார்த்துருக்கோம். ஆமாம் நீங்கள் சார். சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில். புதுமையான கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அப்படியே சார். நம்ம சிலரில் பாதி பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்போ தடுக்கணும்னு சொல்லி இல்லை, ஆம்பளை பொம்பளைலாம் வேறுபாடு பார்க்க வேணாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒன்று தான் சார். அது இதில் வந்து ஆண் பெண்ணுன்னு பிரிக்கவே வேணாம். நமக்கு எல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடியை ஆதரிக்கலை, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம குடித்தா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்லை, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை தான் கேட்குறேன். இல்லை சார், நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சிங்க? பதில் சொல்லுங்க. இல்லை, இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து பெண்கள் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்போ என்ன சார் ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை சார். ரொம்ப நாளாகவே குடின்றது இருக்குது சார். நம்ம ஊரில் சாரான்ற பேரில் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரில் வந்து ட்ரிங்க்ன்ற பேரில் குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாகவே காலம் மதுபானம் அந்த காலத்துலேயே வந்து திராட்சை ரசம் 2007 முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம்? அப்படி கிடையாது சார். அது தெரியலையே என்ன. அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைமில் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படித்து வச்சு சொல்கிறேன். குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது. அது இப்போ பேர் மாறுது. மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்குது. அப்போ வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் குடித்தது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. எஸ் சார். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கேட்டீங்க. பத்திரிகையாளர்கள் கிசு எழுதுறது தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேட்குறோம். ஒருத்தருடைய வெளியே புகைஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயாண்டன் சார் சைட்லேருந்து ஏதோ புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்போ நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாமல் என்னை தூக்கி பெரிய உயரத்தில் வச்சுருக்கிறீங்க. நான் சின்ன வயசில் ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்கள் கசக்கி கொடுங்க, அப்போ தான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நார்மல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறத காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் கிஸ் எழுதுறீங்க. உங்களை தப்பாக சொல்லலை, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பாக. அதே போல நம்ம சாங்கில் கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்துருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டால் கடவுளுக்கே சனி பிடிக்கும் தெளிவாக மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமாம் சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது, சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமாம் சார். பெண்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் கை தட்டிட்டாங்க. சூப்பர். லிரிக்ஸ்லாம் கவனிச்சிட்டீங்களா? ஒரு தடவை தான் கேட்டோம். பரவாயில்ல, ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். எப்படி இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எஸ் சார். விஜயாண்டி சார். மைக் எஸ் சார். மைக்கில் பேசுங்க அப்படியே எல்லாரும். பல படங்களை வந்து நீங்கள் வந்து மூடி டைப்பாக ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாம தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தலை சாங்கில் வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணீங்களா? இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ் சார்? ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் அந்த 4.5 மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார். இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகேயாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஐம் வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியாக வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. விஜயாண்டி சார், இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா, இல்லை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து உள்ளே வருவாங்க. அது எப்படி சார் நீங்கள் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார், நம்ம நினச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்ணுறான் பொண்ணை.
பொண்ணு வந்து வச்சு செய்கிறா. இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில். ஓகே. சரிங்களா? அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துலையும். ஆமாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாம்? நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போயிட்டு இருக்கு? ஏன் மீறினா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன். ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டைரக்டர் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க அவர்கிட்ட. இல்லை, ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன். ஆக்சுவலாக நானும் பல இது கேள்வி பார்க்குறேன். இந்த பொண்ணுங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் செய்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பாவம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏதாவது கிசுன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஏன் ஆளுன்னீங்க ஹீரோயினு. நம்ம ஆளுன்னு சொன்னீங்க. நம்ம ஆளுன்னு சார். ஆளு இல்லை ஆளுன்னு சொன்னீங்க. இருங்க சார், இல்லை சார் சார் நம்ம ஆளு உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்காக பேசுனேன் சார், உங்களுக்காக பேசுறேன். எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஆளுன்னீங்க. யாருன்னா சொன்னேன்? இல்லை ஏன் ஆளுன்னு சொல்ல, நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம ஆளு வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு சொல்லிட்டாங்க சார். அவங்க ஏன் சார் வந்து எதுக்காத்தாலும் நான் இல்லைன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன். நான் உரிமையாக பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன். ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? நான் அன்பாக தானே சார் பேசினேன். நான் எனக்கு கொஸ்டினே கேட்கல. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பாக பேசுகிறாரு, நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி தான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டேரக்டர் மைக் கொடுங்க. டேரக்டர் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ஏன் உங்களோட கதையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது தான்? மாட்டிக்கிட்டேன்னு சொல்லல சார். நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போது ஒரு சீனை ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அதுக்கு அந்த கதை கேரக்டரை உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன். நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த சீனில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நம்ம விடிவி சார், யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குது. சார் இது வேணும், இது வேணாம், இங்கே போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தான் பண்ணனே தவிர தே ஆர் வெரி பிக் பிளெஸிங் டு த ஃபிலிம். சூப்பர். விஜய் ஆண்டனி சார். அடுத்த கேள்வி. ஹாய் சார், ஜாவேத் ஹியர். எஸ் ஹாய் சார். சார், ஒன் குட் சக்ஸஸ் ஃபார் கிரியேட்டர் வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும்ல சார். ஸோ ஓஜி வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் உங்களோட சாங்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது பாடல்களாக இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நடிப்புலையும் எடிட்டிங்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஓஜி வேவ்க்காக பண்ணுறேன். ஷூராக மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யார் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஐ திங்க் ஸோ. என்ன விநாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மிர்னாலி வருமா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ் சொல்லுங்க. எஸ். இப்போ பார்த்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங். வெத்தலை வந்துடுச்சுல. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேருந்து சரக்குலேயே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே கைஸ், the plan is on. Super. Yes sir, yes, yes. மைக் கொடுங்க, மக்கள் கேட்க வேணாமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இருந்து பேசுங்க. மைக். உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. சார், என் பேர் மோகன்ராஜ். சரிங்களா?
நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொன்னீங்க உங்களால் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்கள புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் பதில் சொல்கிறீங்க. அங்கே தான் நைஸாக நம்மால்னு சொல்லிட்டேன்ல. இல்லை இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்லேயே வந்து கான்ட்ரவர்சியாக கேளுங்க, கிசு கிசா கேளுங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போனால் உங்களுக்கு கிசு கிசு இருக்கா இல்லை அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போனால் நைஸாக ஆக்ட் பண்ணிடுவேன். நீ கவலை அங்கே போனால் நான் வேறு மாதிரி மாறிடுவேன், பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் a very engaging and fun Q&A. Thank you so much. இப்போ டீமோட ஒரு ஃபோட்டோ ஆப் ஸ்டேஜில் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட். ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் த கேரக்டர் லீலா, அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருனாலினியை வந்து அவர் மிருனாலின்னு கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருனாலினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம். பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி வாஸ் a வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார் அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் இதை சொல்லியே ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்ன ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல. நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எஸ், ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசு விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதரும் அவரோட வாய்ஸ்லாம். அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். இட் வாஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ், நான் எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா. தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ. எஸ், ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லோரும் வந்து பண்ண பாருங்க. ஓ, அண்ட் ஆல்சோ March 14th இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் பெங்களூரில் இருக்க முடியல, வெரி வெரி சாரி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன் அப்பா. தேங்க்யூ. நல்ல படங்கள்லாம் கொடுத்து நல்லா ஃபன்னாக ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டை வச்சுட்டு வேலை பார்க்குறோன்னே தெரியாத மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். என்னது உங்களை கூப்பிடக்கூடாதா? உங்களை கூப்பிடக்கூடாதா? நீங்கள் கடைசியா கவலையப்படாதீங்க. நிச்சயமா நிச்சயமா. அடுத்ததாக சவுண்ட் மிக்சிங்கில் ஒர்க் பண்ண ஏஎம் ரஹமத்துல்லா. கூப்பிடக்கூடாது மிரட்டுறாருங்க. ரொம்ப இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா சேர் இருக்குது. நான் எதுக்குன்னு இப்போ கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் அடிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா அது ஒரு இமோஷனல் அடிஷனும் கூட. நம்ம டைரக்டர் இருக்கார் இல்லையா, டைரக்டரோட அப்பா வந்து டைரக்ஷன் டீமில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாருக்கும் அமையாது. டைரக்டருக்கு ரொம்ப எமோஷனலாக ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களாம் கேட்க ஆவலாக இருக்கோமோ இல்லையோ, உங்கள் பையன் இப்போயே நர்வஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்துட்டார். ஸோ அவர் ரொம்ப ஆவலாக இருப்பார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பற்றியும் அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசுவாங்க. ப்ளீஸ். ஹாய் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக கலர் பேலட்ஸ் எல்லாமே நல்லா சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் க்ரியேட்டிவ் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஹோப் அது வந்துட்டு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரியில் ஸ்டன்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி மாஸ்டரை பேச கூப்பிட போகிறோம். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். விஜயானி சார் கூட எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன். தேங்க்யூ சார். எனக்கு விஜய் சாரோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது ஒரு படம் இருக்குது, பாபு சார் ஏற்ற மாதிரி இருக்கார். அதுவும் சார் தான் சொல்லியிருந்தார். அடுத்த படத்துலையும் கன்னியூ ஆகிறேன். தேங்க்யூ சார். வெத்தலை சாங் வந்து கண்டிப்பாக செம ஹிட்டு சார். சூப்பராக இருக்குது சாங்கு. விநாயகை பற்றி சொல்லணும். இந்த படத்தோட மெயின் விநாயக் தான். என்னோட டேரக்டர் தான் மெயின் ஒரு படத்தில். விநாயக் இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு விநாயக் அண்டு ஸ்ரீகார்த்திக் இங்கே தான் இருக்கார். விக்னேஷ் 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே நல்ல டேலண்டான ஆக்டர் எல்லாருமே. விநாயக் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக 100% நல்ல ஒரு ஹிட் ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது விஜய் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ விநாயக் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் விஜய் சார் மூலிமா விநாயக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததாக கோரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். அகெயின் ஜாயினிங் வித் யூ. ரொம்ப ஹாப்பி. விஜயானி சார் எப்பயுமே வந்து பெரிய ஸ்பெஷல் அவர். ஏன்னா எனக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அதனால் இதே மாதிரி எனக்கு ரோமியோவில் கொடுத்துருக்காரு. அண்ட் விநாயக் ப்ரோ, லவ்விங் ஒர்க் வித் யூ ப்ரோ. அகெயின் திருப்பி வேலை செய்ய ஆசைப்பட்றேன். ஸோ படம் கண்டிப்பாக செம்மையாக வந்திருக்கு. அண்ட் சாங் சீக்வன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து படத்தினுடைய எடிட்டர் மேடைக்கு வரமாட்டேன்னு ரொம்ப விஜயாண்டனி அவர்கள் இங்கே இருக்காங்க. பட் அவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த விக்கி அவர்கள் மேடைக்கு வரமாட்டேன்னு ரொம்ப கூச்ச சுபாவத்தோடு ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்களே. இங்கே விக்கி என்னங்க இங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. விக்கி அப்படியே வந்து பேசுறீங்க. என்ன இவ்வளோ சார்கிட்டே அவ்வளோ பேச மாட்டீங்களா? சரி, இங்கே வந்து பேசுறீங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். ஆக்சுவலாக பரத் விநாயக்கு நாங்கள் 3 பேருமே ஆக்சுவலாக கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் காலேஜ். ஸோ ஒன்றா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் வித் கைடன்ஸ் ஆஃப் விஜயாண்டனி சார். ப்ளஸ் வந்து விநாயக் ஆப்வியஸாக ரொம்ப நாளாக அவரோட டேலண்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அது நல்லா பெருசாக தெரிஞ்சிருக்கு.
படத்தை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். ஷை பாய் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான குவாலிட்டி நம்ம வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கெஸ்ட் லிஸ்ட்டில் அசோசியேட் எடிட்டர் பேரையும் சேர்த்து அவரையும் பேச வைங்கன்னு சொல்கிறதுலாம் ஆக்சுவலாகவே பெரிய விஷயம். சூப்பர் ஆக்சுவலாக. ஏன்னா எவ்வளவோ டேலண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்காது, வந்தாலும் பேச டைம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அசோசியேட் எடிட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேச வைங்கன்னு அவர் டீம் விட்டுலாம் புஷ் பண்ணுறாங்க. அமேசிங். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இவருடைய வாய்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஆக்டர், சீனியர் ஆக்டர் தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். விஜய், விநாயக், மிருணாலினி, பரத், ஐ எம் ஸோ ஹாப்பி இங்கே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் என்னுடைய பங்கும் ஒரு சின்னதாக இருக்குன்னு. அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னாரு. எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயக்குடைய அப்பா இங்கே இருக்கார். விநாயக் லொக்கேஷனில் வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இதுன்னு சொல்லி இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு 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 10 days பேக் ஐ திங்க் எனக்கு இந்த ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே. ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஐ டுக் ஹிஸ் ஆசீர்வாதம். ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சார் ஃபார் யூ கம்மிங் ஹியர் அண்ட் சீயிங் யுவர் சன்ஸ் ஒர்க். காட் பிளெஸ் யூ சார். ஐ டோன்ட் நோ உங்களோட பெரியவரா சின்னவரான்னு தெரியாது எனக்கு. பெரியவங்க தானே? அப்போ தெரியாது சார் எனக்கு விநாயகர். அண்ட் விஜயை பற்றி சொன்னோம்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். அதையும் தாண்டி ஆஸ் அ சின்சியர் வெல்விஷர் ஆஃப் விஜய், such a lovely, humble and simple person with warm heart and good hospitality. இங்கே சொன்ன மாதிரியே மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக முருகதாஸ் சார் படம் ஷூட்டிங் இன்னைக்கு இருந்தது. ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா, இது மாதிரி வர முடியாதுமா, துறப்பாக்கத்தில் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு 2 hours லேட்டாக வருவேன் சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு. பட் கம்மிங் ஃப்ரம் துறைப்பாக்கம் இது ப்ராப்ளமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். அது வந்து என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி விஜய். அண்ட் ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் ட்ராமா ஹி வுட் ஹவ் அண்டர்கான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தட் வில் பவர், தட் கட்ஸ், I respect it and I really salute you, Vijay. And Vinayak director, such an engaged and a director with a conviction. என்னோடது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 வேற ஒரு ஷேடில் இருக்கும் இந்த கேரக்டரு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் லைக் இட் ஆர் நாட். அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து விடலை. சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல், இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணும், த வே ஹி டுக் த ஒர்க் ஃப்ரம் அஸ். நான் ஆகட்டும், இளவரசர் சார் ஆகட்டும், விடிகே விஜயன் சார் ஆகட்டும், இட் வாஸ் சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் எப்படி விஜய் ஆண்டனியோ அதே மாதிரி ஹிஸ் ஹோல் டீம், நவீன், ஹிஸ் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் இஸ் சச் வார்ம் அண்ட் லவ்லி பீப்புள். கண்டிப்பாக ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் திஸ் கம்பெனி, வித் விஜய் அண்ட் வித் த ஹோல் டீம் அகெயின் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். Mrinalini, I know her through one of my very close friend and down-to-earth person. All the very best and God bless you. I haven't seen the film, but Vettala வந்து கண்டிப்பாக it's going to be a big blockbuster. And as I said, இந்த ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பரத் தனசேகர், இசையமைப்பாளர் பரத் தனசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பயங்கரமாக கேங்கோட வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு பரத் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ என்னோடய ஜேர்னி, மியூசிக் ஜேர்னி வந்து சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் 5 yearsல வந்து நான் ட்ரம்மராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய மியூசிக் ஜேர்னியை. ஸோ அப்போது என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து 12th 11th காலேஜ் வரைக்குமே ஃபுல்லாக டியூஷனாக இருக்கும். ஸ்டடீஸ் வச்சுருந்ததில்ல, ஃபுல்லாக கீபோர்ட் கிளாஸு எல்லாமே ஹோம் டியூஷன் தான்.
ஸோ கீபோர்ட் கிளாஸ், தப்லா, மிருதங்கம், கிட்டாரு, பியானோ அப்படின்னு டெய்லி ஒரு கிளாஸ் எங்கள் அப்பா ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எங்கள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே இன்னைக்கு பியானோவா, ஓகே சொல்லிவிட்டு ஒரு கிளாஸும் போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே விளையாட விட மாட்டாங்க, எதுவுமே எந்த எந்த வெளியும் போக முடியாது. ஸோ அப்போல்லாம் வந்து என்னடா அது மியூசிக்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மியூசிக் வந்து இப்போது என்னை வந்து இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு இல்லை, என்னோடய ஹார்ட் வெல்மிங் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் சரி, கிளாஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்னோடய தங்கச்சி, ஸோ இன்னைக்கு அவள் வரல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். லைஃப்லேயே எனக்கு வந்து அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சு. ஸோ ரோமியோ, விநாயக் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்ட கதை ஓகே பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணோம். மச்சான் மாதிரி படம் சைன் பண்ணிட்டோம்டா, செம்ம சொன்னேன். நாங்கள் எல்லாமே செம்ம ஹாப்பி. நாங்கள் விக்கி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் எங்களோட ஸ்டுடியோவில் இருந்தோம். இப்போ கால் பண்ணும்போது நாங்கள் செம்ம ஹாப்பி. விநாயக்கிட்ட வந்து சூப்பர் அப்போ நான் ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ அவன் ஒரு படம் சைன் பண்ணிட்டான் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம எனர்ஜி, சூப்பர்ரா பயங்கராண்டா மச்சான், உன்னோட ஃபுல் 100% எஃபர்ட்ஸை நீ போட்டு கலக்கிடுறா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே ரொம்ப ஒரு சாங் பண்ணி காட்டலாம்டா, ஒரு சாங்காக படத்துக்கு ஒரு சாங் ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, ஓகேடா பண்ணலாம் வை நாட் சொல்லும்போது, சரி ஃபஸ்ட்டு சாங் வந்து செல்லக்கிளின்னு ஒரு சாங் பண்ணோம். ஸோ சாருக்கு சாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு லிரிக்ஸ்லாம் போட்டு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. சாருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ சார் பிடிக்குமா பிடிக்காதா என்ன சொல்லுவாரான்னு சொல்லும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க சாங். ஸோ சார் பிடிச்சிருந்துச்சா சார் சொல்லும்போது அப்படியே இந்த படத்தில் வந்து எல்லா மொத்தமாக இந்த படத்தில் மொத்தம் 8 சாங் இருக்குது. ஸோ நிறைய ஜானர் ஆஃப் சாங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ கார்த்திக் நேதா ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ஏடிகே ப்ரோ வந்து ஒரு சாங் கொலாப் பண்ணி பாடியிருக்கோம், ஆதித்யா ஆர்கே, கபிலன், அக்ஷரான ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் என்னோட ஒரு சாங், என்னோடய மியூசிக்கில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து பயங்கரமாக சார் பாடியிருக்காரு, பயங்கரமான ஒரு சாங் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ 8 சாங் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு உங்களோட நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. விநாயக் பற்றி பேசிக்கிறேன். காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் பைக்கில். ஸோ என் வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் போவோம். காலேஜ் போயிட்டு யோசிப்போம் கிளாஸ்க்கு போனோமா அப்படின்னு. சரிடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு படம் எதனா ஒரு விஷயம் போயிட்டு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். உட்காந்துட்டு போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே விநாயக் வந்து அவன் வந்து என்ன தான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். இல்லைடா புதுசாக எதனா பண்ணுறா, புதுசாக இருக்குடா, இல்லைடா பழசாக இருக்குடா அப்படின்றோம். என்னடா பழசாக இருக்குன்ற சொல்லிவிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பயங்கர ஒரு இதாக இருக்கும். பட் ஃபைனலாக எல்லா ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் போய் படம் பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். செம்மடா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு. ஸோ நிஜமாக 100% சொல்கிறேன், பயங்கர செம்மையாக இந்த படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் நாங்களாம் வந்து என்னடா சார் எப்படி பண்ணியிருக்காரு, நம்ம எப்படா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மிர்னாலினி மேம்லேருந்து விஜய் ஆண்டனி சார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் செம்ம படங்க, நம்புங்க. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைனா நிஜமாக இந்த ஆல்பம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக இவ்வளோ சவுண்டிங்லேயும் சரி
இவ்வளோ ரேஞ்சில் வந்து வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களோட 100% எஃபர்ட்ஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறவங்க, வயலினிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், கோரஸ் பாடினவங்க தெலுங்கு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சாரோட ஃபிலிம் கார்பரேஷன்லேருந்து சந்துரு சார், ரஹ்மத்துல்லா ப்ரோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு செம லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. விஜய் ஆண்டனி சார் ரீ ரெக்கார்டிங் வரும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கும்போது சார் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, வந்துட்டு அவங்களோட இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது நிஜமாக அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கும்போது எனக்குலாம் எனக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ ஒரு 10 years நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணா கூட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சார் கூட வரும்போது எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. மியூசிக் சைடில் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். இந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க, அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன். என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ரொம்ப ப்ளஷர். இந்த ஒரு 1.5 years ஜேர்னி என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஜேர்னி சார். எப்போயுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விநாயக், தேங்க்யூ விக்கி அண்ட் லவ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வந்து எல்லாருக்கும். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், ரம்ஜானுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு படம் கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ தியேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ பரத்கிட்ட ஒரு நல்ல லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் நல்ல லெவல் ஆஃப் இன்னசென்ஸும் ஒன்றா இருக்குது. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. டைரக்டர் பேச வேண்டிய அளவுக்கு கெத்தாக வந்து பரத்தே பேசுகிறாங்க. சூப்பர் பரத், நல்ல நட்பு, அமேசிங். அண்ட் அடுத்து விநாயக் வைத்தியநாதன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வைத்தியநாதன் அவர்கள் நம்ம கூப்பிட போகிறோம். ப்ளீஸ் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய மகனுக்கும் இந்த படத்துக்கும். ஹலோ. எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை, தலைவாசல் விஜய் சார் அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, விநாயக் வைத்தியநாதன், விநாயக் என் சன், நான் தான் வைத்தியநாதன். நான் யாருன்னா அவருடைய அப்பாவாக இருக்கிறதுனால இங்கே நான் பேச வரல, அவங்களும் என்னை அழைக்கலை. கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக திரு GM குமார், டைரக்டர் ராஜ் கபூர் அவங்ககிட்டலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அஜித்தோட முகவரி, காதல் சடுகுடு, அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன். நிறைய ஜேர்னிஸ். 25-30 வருஷமாக நான் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. சார்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல. பட் அவர் வந்து நான் டிஷ்யூம் சசி என் ஃப்ரெண்டு தான், அவன் சொல்லாமலே டைரக்டர், அவங்க கூட நான் டிஷ்யூம் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 25-30 வருஷமாக சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல. இடையில படங்கள் கிடைச்சிது, டிஸ்கஷன், பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் ஆண்டனி சார் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரை எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன். இருண்ட என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன். சத்யராஜ், பிரபு சார், முரளி சார், விஜய், அஜித் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன், நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் பையன் வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். யார் சார்? ஹீரோ.
அப்படியா, அவர் உனக்கு ஃபோன் பண்ணார்? ஆமாம். என்ன? இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தாரு, ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன், வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நான் தான் சொன்னல, நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ் கூட. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸில் சார் ஒருத்தர். டாப் 10 இல்லை, டாப் 5 ஹீரோஸில் சார். டாப் 15ல் 15th வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாகவே பேசுகிறேன். என்னை பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பற்றி தெரியும், அவர் என்னுடைய நண்பர். அதனால் வந்து இல்லை, இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எங்கேயோ யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸு, அவர் ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் போயிட்டு அதெல்லாம் பார்த்து, இந்த படத்தை பார்த்து, அதில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமை பார்த்து, அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வாலண்டியராக இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா, சார் ஹேட்ஸ் ஆஃப் சார், கீப் இட் அப் சார். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் கதையை தேடுற ஒரே ஹீரோ இவர் தான். கதை தான் முக்கியம், அது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. கதையும் முக்கியம், திரைக்கதையும் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்குன்னா அந்தமாரி சொன்னால், அந்தமாரி சார் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி, இப்போது இல்லை, கதை கேட்குறாரு. கதை தானே கேட்குறாரு. இல்லைப்பா, கதை கேட்குறாரு, கதை தான் கேட்குறாரு, போய் சொல்லணும். அதேமாரியே போய் சொன்னா, அப்படி ஒரு அவுட்லைனை சொன்னால் ஓகே சார், ஓகே சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாட்டி. அதுக்கப்புறம் சரி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணு, பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்பார், இல்லை அதெல்லாம் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான டைம் இருந்தது. அப்போ சார் பிச்சைக்காரன் இதில் ஒர்க்கில் பிஸியாக இருந்தார். அதனால் கொஞ்சம் அவனுக்கு டைம் கிடச்சிது, ஒர்க் பண்ணி அப்புறம் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தான். பவுண்டரி ஸ்கிரிப்டை அவர் படித்து பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு பையன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அந்த மெசேஜை பார்த்தா சார் பவுண்டரி, நான் அப்பப்போ கேட்பேன் ஆர்வ கலரில், நம்ம தான் ஜெயிக்கல, நம்ம பையனும் அதே அப்படியே ஜெயிக்கிட்டு என்ன நடந்ததுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேட்பேன். ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சொல்லுவான், ஒரு நேரத்தில் சொல்கிறேன்பா அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுன்னு பார்த்தா, நான் இப்போ தான் இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்தேன், நல்லாயிருக்கு, பம்பர் ஹிட்டு, என் லைஃப்பில் இது இன்னொரு பிச்சைக்காரன் அப்படின்னு சார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். நான் அந்த டைமை பார்த்தேன், விடிகாலை 3:30 மணிக்கு விடிகாலையில் சார் என் பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இப்போ தான் படித்து முடிச்சேன்னு. இன்னும் அதாவது ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாதா? விடிகாலை வரைக்கும் இருந்து அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்து அந்த டயத்தில் மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு சினிமாவில். இந்தமாரி ஆட்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவை. அப்போ தான் தமிழ் சினிமா வளரும். தேங்கிய தமிழ் சினிமாவுக்கு சேர மாதிரி ஆட்கள் வரணும். அதுக்கப்புறம் அந்த பேர்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. அந்த ஷூட்டிங்கும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கும் மலேசியாவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு திடீர்னு வீடியோ காலில் என் பையன் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நான் தகச்சு போய் என்னடா இது நீ ஆர்வ கலரில் இருக்காத, சார்கிட்டலாம் கேட்டுக்கோ, நான் சொல்லிட்டேன் சார்கிட்டன்னு. ஃபஸ்ட்டு ஷாட்டும் வந்து நான் வீடியோ காலில் மலேசியாவில் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் கேமரா சொல்லி அது ஆரம்பிச்சிது. இது எதுக்கு சொல்லணும்னா, நான் ஆரம்பித்தேங்கிறதுக்கு சொல்லலை, அந்த சார் ஒத்துக்கிட்டார் சார். நீ தான்ப்பா டைரக்டர், நீ பண்ணுன்றதுக்கு பதிலாக அப்போல்லாம் சரி பண்ண சொல்லு அப்படின்னு. அது என்னங்க, ஒரு நல்ல மனுஷன், இட்ஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். முதல்ல ஒரு நல்ல கலைஞனாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரஜினிகாந்த் டைலாக் சொன்னார், நல்ல மனிதனாக இருக்கணும்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என் பையனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குடும்பம் உங்களை மறக்காது. இந்த ரோமியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியும், திரைக்கதை எனக்கு தெரியும். இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. எந்த ஒரு கதைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வேணும். கதைங்கிறது இல்லை, என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வேணும். நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது அவர் சொன்ன மாதிரியே இது ஒரு பம்பர் ஹிட்டு. அவர் வந்து மேற்கொண்டு இந்த படங்கள் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தில் வர நல்ல படங்களும்
என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல பிளாக் பஸ்டர் அமையணும்னு எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி ஈவினிங். யா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட உணர்வுபூர்வமாக உங்களுக்கு ஒரு gift கிடைக்கும்னு நான் தெரில. மோஸ்ட் எமோஷனல் மூமெண்ட்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய வெல்விஷர், இந்த டீமினுடைய வெல்விஷர் தனஞ்சயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதுக்குள்ளே அடுத்த மீட்டிங் அசர் பண்ணல. என்ன நீங்கள் யாரையோ கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன். குட் ஈவினிங் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர மாதிரியே பிளான் இல்லை. நான் சாரை பார்க்க போயிருந்தேன், விஜயனி சார். வேறு விஷயமா நாங்கள் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். திடீர்னு சொன்னார், நான் இந்த ப்ரெஸ் மீட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. ஒரு படத்துக்கு போகிறேன்னு, கிளம்பி வாங்க என் கூடன்னாரு. அவர் சொன்ன உத்தரவுக்கு கட்டுப்படுற நான் உடனே கூட வந்துட்டேன். சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு நேற்று அந்த சாங் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங்கே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெப்பாக அமைஞ்சிருக்கு. வெத்தலை வெத்தலைன்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு செம்மையாக கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மறுநாளையும் செம்ம கலாட்டா பேராக இருக்கீங்க. அண்ட் அந்த பாட்டே ரொம்ப விநாயக் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கீங்க. நான் இந்த மாதிரி விஜயானி சாரை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக யூத்ஃபுல்லாக கலாட்டா பண்ணுற ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே பார்த்துட்டோம். சீரியஸாக முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இன்டென்ஸான ஒரு ஹீரோவை, ஒரு கலகலப்பான ஹீரோவா, ஒரு ஜாலியான ஹீரோவா, ரோமியோவில் ஒரு ரோமியோவாக நீங்கள் படைச்சிருக்கீங்க. அதுக்கே வந்து விநாயக் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவரை இந்த மாதிரி பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாக ரொம்ப இன்டென்ஸாக எமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதாவது ஃபேமிலி எமோஷன்ஸ் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ரொமான்டிக் எமோஷனும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்களே, அதுலேயே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்டு உங்கள் அப்பா உங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் ஷூட்டிங் வந்தேன்ல, நான் பார்க்கும்போது 2 நாள் ஷூட்டிங் பார்த்தேன். அவர் கூடவே இருந்தார். நம்ப மாட்டீங்க, நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் கூட இருந்தார். கோ டைரக்டராக அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். மகனை வந்து அந்த படைப்பில் உருவாக்கத்தில் நானும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருந்து அந்த படைப்பு உருவாக்கத்திலலாம் இருந்திருக்கும்போது நான் பார்க்கும்போது நான் திடீர்னு யாருன்னு கேட்டேன். அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவும் இங்கே கோ டைரக்டராக இருக்காரு, கூட மகனுடைய படைப்பு எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னார். பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ரேர் மூமெண்ட், கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது வீட்டில் பண்ணலாம், ஆனால் படைப்பு உருவாகிற இடத்துலையே ஒரு அப்பா கூட இருந்து மகனு கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட். இந்த படத்தில் அது நடந்திருக்கு. சார் கண்டிப்பாக நீங்கள் படம் டைரக்ட் பண்ண முடியல, ஆனால் உங்கள் சன் மூலமாக நீங்கள் டைரக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் போது அது உங்களுக்கான வெற்றியும் தான். வைத்தியநாதன் சார் உங்களுக்குமான வெற்றியும் தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த வெற்றி உங்களுக்கு விநாயக் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து அவருடைய படைப்புகளில் உங்களுக்கான ட்ரிபியூட்டாக நிறைய வெற்றிகள் அவர் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன் விநாயக். விஜயானி சார், நாங்கள் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருடம் பயணிச்சிட்ருக்கோம். ஒரு நல்ல நண்பராக அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர் கூட உட்காந்துருப்பேன். நானும் எது சொன்னாலும் என் கூட உடனே டைம் கொடுப்பாரு, பேசிகிட்டே இருப்போம். எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் வாழ்க்கையில், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதெல்லாம் தாண்டி 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 என்ன சொல்கிறது, தைரியத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த கட்டம் பயணிக்கணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சினிமா இல்லை, வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உதாரணமாக நான் விஜயானி சார் தான் பார்க்குறேன். நம்மெல்லாம் வந்து ஒரு தோல்வியோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது நம்ம மனம் தோண்டிடுவோம். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷனில் போயிட்டேன், 3 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, 2 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை காமிக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் ஒரு நிகழ்வு நடக்குது. நான் அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் சார், நம்ம வந்து அவர் கூடவே இருக்கேன், பிரேக் எடுக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டேன், சாண்ட்ரா அவங்களுடைய எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க தான் மேடம், சாண்ட்ரா மேடம் கிட்ட சொல்லிட்டேன், 2 நாளில் நான் ஷூட்டிங் போகிறேன்னாரு. நான் சொன்னது ஷூட்டிங்கா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேஷன் டு என்னுடைய ஒர்க், என்னுடைய படைப்பு, என்னுடைய இயக்குனர் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. பெங்களூரில் ஷூட்டிங் சார், விநாயக் சொல்கிறாரு பெங்களூரில் ஷூட்டிங்கிறாரு. நான் சொன்னேன், இது வேண்டாம் சார், எனக்கு மனசு கேட்கல, எப்படி இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் அது வேறு இது வேறு, வாழ்க்கையில் நடந்ததை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த கட்டம் போகணும்,
இங்கே இருந்தேன்னா இன்னும் டிப்ரெஸ் ஆவேன், நான் அடுத்த கட்டம் போகிறேன்னு பாருங்க. அங்கே நான் வாழ்க்கையை நிறைய கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைக்கு வரும்போதும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக விஜயானி சார் தான். தைரியத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணுன்றதுக்கு, எப்படியெல்லாம் பயணிக்கணும், எந்த சோதனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம போயிடுவோம் அப்படின்னு உச்சக்கட்ட நம்பிக்கையோட ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியும். அது ஒன்லி விஜயாண்டனி அவர்கள் தான். அப்படிப்பட்ட விஜயாண்டனி அவர்கள் தொடர்ந்து அவருடைய படைப்புகள் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ விநாயக், அடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, என் கூட பயணித்த பாபு விஜய் அடுத்த டைரக்டராக வர போகிறாரு. அவருடைய படம் தான் அடுத்து ஆரம்பிக்க போகிறாரு வெகு விரைவில். அடுத்து அருவி படம் எடுத்த டைரக்டரோட பயணிக்க போகிறாரு. நிறைய பேர் கூட இளைஞர்களோட பயணிக்கிறாரு. விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது. அதை விட பார்க்கணும், அவரை சுற்றி வந்து புது புது டேலண்ட்டுகள் இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர, எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும், பெரிய பெரிய டெக்னீஷியன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவரை சுற்றி வந்து இளைஞர்கள் அண்ட் புது புது டெக்னீஷியன்லாம் வரணும், புது புது நடிகர்கள்லாம் வரணும், அவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும், என் மூலமாக நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய பிரேக் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜயாண்டனி அவர்கள் அந்த கான்ஃபிடென்ட்டோட பயணிச்சிட்ருக்காரு. அவருடைய இந்த வெற்றி பயணம் மிக பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். அண்ட் இந்த ரோமியோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். போடும்போதே போட்டார். நான் வந்து பிச்சைக்காரன் 2 போடும்போது சொன்னார் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போடும்போது நான் கால் பண்ணேன், சார் கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது, ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? நான்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சினிமாவில், ட்ரெடிஷ்னல்னா தெரியுமா, நம்ம வந்து ஓவராக சொல்லிடக்கூடாது, நம்மளை அப்புறம் வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாள். நான் இப்படி சொல்ல வேணாம் அப்படி சொல்ல வேணான்னு, சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், பிளாக் பஸ்டர் நான் போடுவேன் அப்படின்றாரு. நான் வந்து ஸ்டார்டிங் அந்த பூஜைக்கு போகிறேன், இதில் போட்டார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டு. என்ன சொன்னது, பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டா? உடனே கால் பண்ணேன், என்ன சார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்? சார் பிளாக் பஸ்டர் சார், நான் சொல்கிறேன், இந்த கதையை கேட்டவுடனே சொல்கிறேன் பிளாக் பஸ்டர் அப்படின்னாரு. அப்பா, இந்த உச்சக்கிட்ட மனிதனுடைய நம்பிக்கை மேலே நம்மலாம் வந்து முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பிக்கையோட இந்த படத்தை ரம்ஜான் கொண்டு வராரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக விஜயானி சாருக்கும் மிருளானிக்கும் விநாயக்கும் எல்லோருக்கும் அமையணும், இந்த குழுவுக்கு அமையணும். மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொல்றது, சடனாக வந்த விருந்தாளி, ஆனாலும் நான் ஒரு டைம் எடுத்து பேசுறது காரணம், எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு போகிறாங்க. விழா சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஒரு 2 மணி நேரமாவது போகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசியிருக்கேன். அண்ட் இந்த விழாவை அழைச்சது நன்றி. தேங்க்யூ விஜயானி சார் ஃபார் இன்வைட்டிங் மீ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லைட்டாக அந்த போடியம் அட்ஜஸ்ட் பண்ணுற 2 செகண்ட் டிலே ஆயிடுச்சு. அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் வாருங்கள். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா மொத்த டீமும் உங்களை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அண்ட் விஜயாண்டனி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆகும்னு எல்லாருக்கையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் தெரியுது, ஹீரோயின்ட்ட தெரியுது, எல்லாத்தையுமே தெரியுது. அடுத்து நீங்கள் பேசி கேட்கணும், வாருங்கள். நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக யூடியூப்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து இந்த அந்த பிளாக்கில் வந்து நம்ம நிற்கிறோம் ஃபைனலி அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அம்மா அப்பா. எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சு. பட் அந்த ஜேர்னி, சினிமா ஜேர்னி கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் பிஹைண்ட் ஒரு லேடி இருக்கணும்ல, அந்த மொத்த கஷ்டத்தையும் ஹோல்ட் பண்ணி பையனை வளர்க்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பண்ணது மை மாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட்மா. அம்மா தான் இது. அண்ட் இந்த படத்துக்கோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அம்மா ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஒரு 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 ஹஸ்பண்டாக, ஒரு லவ்வராக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே அது ஸ்டார்டட் ஃப்ரம் என்னோடய ஹோம். ஸோ அதை நான் வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரோமியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் மறந்துடுவேன். தேங்க்ஸ் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஜீரோன்னு சொல்லி. ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருப்பார். ஸோ எனக்கு அதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஆர் ஃபிலிம் அண்ட் என்கரேஜ்னஸ். அண்ட் சரி, அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சரி ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு சரி என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம். எங்கள் அப்பா தான், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் என் கதையை சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அப்பா
முன்னாடி முந்திக்கிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு சரி என்னடா இது நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிச் பண்ணுறோம் ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனால் அவர் வந்து சொல்கிறாங்க கதை சேஞ்சஸ் சொல்கிறாங்க, இன்னும் யார் பண்ணீங்க கதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னும் போது அப்படியே காண்டா உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயகா அப்படின்னாங்க. யார் அப்படின்னோடனே விநாயகா அப்படின்னோடனே ஆமாங்க யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன். யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலாக. நான் அப்படியே குடுன்னு ஓடி சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூமில் போய் காலை இப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன். பயங்கர டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா டப்பிங் வாங்கியிருக்கேண்ணா, என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னே ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸை நோட் பண்ணாங்க. அதில் ஒரு படத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு விதம் தெரிஞ்சுது எனக்கு. எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி இந்த ஷார்ட் வச்சுருந்தீங்களே, ஆமாம் சார் நான் அதுக்கு வச்சேனான்னு தெரில, ஆனால் நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே. சார் லைன் தானே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சு உடனே அப்பா கிடச்சேன் மியூசிக் டேரக்டர் அமிச்சேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொடனே விட்டுறாத அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே நான் அந்த படம் சைன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வயசு 25, ஒரு 2 years முன்னாடி சைன் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே ஓகேப்பா எங்கே நல்லா சின்ன வயசுலேயே சைன் பண்ணிட்டல படம் கிடச்சிச்சு அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இல்லை. எனக்கு இது ஒரு 60 வருஷம் ஜேர்னி. அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணுன்னா அவர் ஒரு 30 வருஷம், நான் ஒரு 25 வருஷம், ஒரு 55 வருஷம் ஜேர்னி இது எங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. சொன்னோடனே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் டைம் சொன்னேன். இஸ் வெரி ஹாப்பி. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு தெரில. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஜானி சார் ஓகே பண்ணலாம்னு அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாற்றுறாங்க அதை காப்பாற்றுறாங்க, ஒரு இது நடக்குது அது நடக்குது, அங்கே போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தேன் யூடியூப்பில், என்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி இல்லை ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னே எல்லாம் ஷாக் ஆனாங்க. லவ் ஸ்டோரியா லவ் என்ன சொல்கிறேன் இப்போ தான்டா நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னு நினச்சோம் மேடம் அப்படின்னே. எனக்கு வந்து எல்லாரும் நோ சொல்லும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இதுதான் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு. சாருக்கு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்குது எனக்கு ஒரு ஹெல்ப். ஹோப்ஃபுல்லி நான் ஒரு படம் ஒரு லைன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா நான் சார்கிட்ட எனக்கு ஒரு 1 year தேவை இந்த கதையை டெவலப் பண்ணணுன்னே. 1 year என்ன ஒரு 3-4 months ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை சார் ஒரு 1 year வேணும்னோடனே ஒரு வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹீ நோஸ் இதுக்கு இது தேவை, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ப்ராசஸ் தெரியும் சாருக்கு. ஓகேப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 1 year ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லும் போது வெரி ஹாப்பி. அண்ட் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு. இப்போ அந்த 1 year அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஓகேடா போவா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு அப்படி எனர்ஜி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மெசேஜ். அப்புறமா வி ஸ்டார்டட் த ஸ்டோரி. ஸோ இது ரோமியோ எதை பற்றின ஒரு படம்னா நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லாருமே ரோமியோ என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரோமியோ, நீங்கள் ரோமியோ, ஆட்டோ ஓட்டுறவர் ரோமியோ, காரில் போகிறவர் ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனால் அதில் எதில் எப்படி ரோமியோ ஆகிறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு மனிதர் எப்படி ரோமியோ ஆகிறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்குது லைஃப்பில். நம்ம எல்லாருமே ட்ராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணோமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கோம். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பண்ணுறேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோவோட பிளாட்டு.
இவ்வளோ தான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து படத்தில் பல சர்ப்ரைஸ் இருக்குது. எந்த நாட்டை இது சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த படத்தில் என்ன சொல்ல வரணும்னு விரும்பினேன்னா, ஒரு ரொம்ப நாளாக ஒரே சண்டை, ஒரு ஆக்ஷன். ஓகே, நீ இந்த படத்தில் இந்த கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் பெரிய கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் இன்னும் பெரிய கன்று கொண்டு வந்து சுட்டுறேன் அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு இருக்கே தவிர ஒரு 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 லவ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ். இது பார்க்கும்போது இப்படி லவ் பண்ணோம்டா படம் அப்படின்னு ஒரு தோணணும்ல. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆல்ஃபா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்தில் இருக்காது. ஒரு ஒரு அணுகுமுறை, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறத கூட இப்போலாம் வந்து ஒரு பெரிய என்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்ண, நீ அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்ட்டு ஒரு கேரக்டரு. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கதைகள் பார்த்து வளர்கிறாங்களோ அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை. சினிமா பார்த்து தானே வளர்கிறோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், அப்படிலாம் பார்க்கும்போது உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில், லவ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த இது. எனக்கு இந்த ஜென்ரேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்ஸ்லாம் என்ன படம் பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. சரி, ஒரு படம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் நான் என் பொண்டாட்டியை இப்படி தான் பார்க்கணும், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அணுகணும் அப்படின்னு ஒரு சின்ன இல்லை பெருசாகவே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ரோமியோ. மற்றபடி தேங்க்ஸ் எல்லாமே நான் ஐ திங்க் இன்னொரு மீட்டிங்கில் எல்லாருக்கும், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். என்னோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெறியான ஒரு ஆக்டர். ரெடினா சீனியருன்னு அப்படி ஏன் அவர் சீனியர்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் பாட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு சார் இது ஒரு சின்ன 1 more போகலாமான்னா எதுக்கு அப்படின்னாரு. ஐயோ என்ன எதுக்குன்னு கேட்குறாரு. 1 more சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்னாரு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி இந்த கேரக்டரை நீ இப்படி பார்க்குற, நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நானே தெரிச்சிருவேன். இவர் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டரை கொண்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இது சொல்லுது அப்படின்னும் போது போய் மானிட்டரை பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டரை பார்த்துட்டு சார் சாமி சார் அப்படின்னு இருக்கும். அது அந்த மாதிரி 1 more கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசித்து கேட்கணும். ஏன்னா அது அந்த 1 moreன்றது சும்மா சொல்ல ஈஸி, பட் ஆக்டர் கண்ணுக்கு முன்னாடி அது கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க ப்ரீத்தில், அவங்களோட பாடி லாங்குவேஜில். ஸோ ஒரு 1 moreக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தலைவாசல் சார் ரொம்ப கற்றுட்ருக்கேன் அவங்களோட இதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லீலா வந்து ஒரு வருஷம் தேடணும் இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ரைட்டிங் ஸ்டேஜில் யார் தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே இவங்க தான்டா லீலா அப்படின்னு இருந்தது. அப்படியே சார் காமிச்சேன். சார் நம்ம பார்த்ததுலேயே இவங்க தானே பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த கேரக்டருக்குன்னு. ஆமாம் சார் உடனே ஓகே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே போய் பேசும்போதே மேம் ஒரு என்னன்னு தெரியல, நீங்கள் எனக்கு ஒரு மேஜிக் ஃபீல் ஆகுது இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னோடனே இது மேஜிக்கா அப்படின்னாங்க. ஆமாம் மேம் நீங்கள் வந்து கதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோடனே சரி நான் கதை கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் விடிவி சார், யோகி பாபு சார்லாம் அவங்களாம் வந்து ஏன் பிஸியாக இருக்காங்க, ஏன் டேட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீனை கொடுத்தா அதுக்கு அவ்வளோ இன்புட் போடுறாங்க, அந்த சீன் ஒர்க் ஆகணுன்ட்டு. நீ இப்படி எழுதியிருக்க, ஓகே இதை பர்ஃபார்ம் யார் வேணால் பண்ணலாமே, நான் ஏன் பண்ணணும், நான் ஒன்று கொடுக்குறேன்னு ஒரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று கொடுக்கும்போது அதோட எனர்ஜி அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இளவரசர், சுதா மேம், ஸ்ரீஜா மேம், இவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டுக்கு என்ன அப்படி ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணதுனால தான் என்னால் அவங்க கூட ஜோவியலாக
ஒர்க் வாங்க முடிஞ்சுது. அண்ட் பிக் தேங்க்ஸ் ஐ ஐம் ஷியூர் ஹவு ஐ மேட் திஸ் ஃபிலிம். இது படம் செம்மையாக வந்திருக்கு. நான் as a டைரக்டராக ஒரு நல்ல நேம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரே ரீசன் என்னோட குரு, என்னோட டிரெக்டர் ஸ்ரீ கார்த்திக், கனம் ஃபிலிமோட டிரெக்டர். நான் இப்போ இப்படி பேசுகிறது கூட அவர்கிட்டருந்து வந்தது தான். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அவர் கூடயே ஒரு 10 வருஷம் ட்ராவல் ஆகிட்டதுனால என்னால் அவரோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்க முடியல. ஆக்சுவலாக அவர் தான் அப்படி ஒரு எனர்ஜியாக இருப்பார். அது எனக்குள்ளே அப்படியே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் இல்லை, ஐ நோ ஐ லவ் யூ. நெக்ஸ்ட் அண்ணா 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 ப்ளீஸ்.